தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த தேர்தலில் வேட்பாளர்கள் மாற்றம் அதிகரித்திருக்கிறது. அதிமுக, திமுக என முக்கிய கட்சிகளில் தொடரும் மாற்றத்தால் தாங்கள் எப்போது மாற்றப்படுவோம் என்ற பதபதப்பிலேயே வேட்பாளர்கள் பலர் இருக்கின்றனர். தமிழக தேர்தல் களத்தில் பாரதிய ஜனதாவை தொடர்ந்து ஆளும் கட்சியான அதிமுக 227 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை கடந்த 4ஆம் தேதி வெளியிட்டது. ஆனால் மறுநாளே அருப்புக்கோட்டை தொகுதி வேட்பாளரை மாற்றி முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. அடுத்தடுத்த நாட்களில் பல்லாவரம், தியாகராய நகர், வேப்பனஹள்ளி, பூம்புகார், வேதாரண்யம், மதுரை வடக்கு என இதுவரை 26 தொகுதிகளில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளரை மாற்றியுள்ளது அதிமுக. மொத்தம் 8 முறை நிகழ்ந்த இந்த மாற்றத்தில் அமைச்சர்கள் பழனியப்பன், மோகன், SP சண்முகநாதன் ஆகியோருக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. மதுரை வடக்கு தொகுதி வேட்பாளரை மாற்றி மதுரை மேயர் ராஜன் செல்லப்பாவுக்கும், வேதாரண்யம் தொகுதியில் முன்னாள் MP OS மணியனுக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டது. அதிமுகவில் வேட்பாளர் மாற்றம் மட்டுமல்ல, தோழமை கட்சியுடன் தொகுதியும் மாற்றப்பட்டுள்ளது. அதாவது மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட ஒட்டன்சத்திரம் தொகுதியை திரும்பப் பெற்று அதற்கு பதிலாக வேலூர் தொகுதி ஒதுக்கப்பட்டது. மற்றொரு முக்கிய கட்சியான திமுகவிலும் பல தொகுதிகளில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கு எதிர்ப்பு எழுந்ததன் காரணமாக திமுக தலைமையும் சிலரை மாற்றியுள்ளது. அரக்கோணம், ஒரத்தநாடு, விருத்தாச்சலம், சோழவந்தான், ஆலங்குடி ஆகிய 5 தொகுதிகளுக்கு இதுவரை வேட்பாளர்களை மாற்றியுள்ளது திமுக. அதிமுக, திமுகவை தொடர்ந்து பாமகவிலும் வேட்பாளர் மாற்றம் நிகழ்ந்தது. உளுந்தூர்பேட்டையில் விஜயகாந்துக்கு எதிரான வேட்பாளரை மாற்றி வழக்கறிஞர் பாலுவை புதிய வேட்பாளராக அறிவித்தது பாமக. அதைத் தொடர்ந்து மயிலாப்பூர், தளி, பாலக்கோடு, திருத்துறைப்பூண்டி ஆகிய 4 தொகுதிகளின் வேட்பாளர்களையும் பாமக மாற்றி அறிவித்தது. வேட்பாளர் மாற்றத்திற்கு தேமுதிகவும் விதிவிலக்கல்ல. காஞ்சிபுரம் தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வேட்பாளரை மாற்றி ஏகாம்பரம் என்பவரை புதிய வேட்பாளராக அறிவித்தது தேமுதிக. வேட்புமனு தாக்கல் தொடங்கிவிட்ட நிலையிலும் எல்லா கட்சிகளிலும் வேட்பாளர்கள் மாற்றம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.